அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஜூன் மாதத்திலே இயேசுவின் திரு இதயத்திற்கு விழா எடுக்கின்ற அதே வேளையில் மாசற்ற மரியாளின் இதயம் என்று இயேசுவினுடைய தாய் மரியாளினுடைய இதயத்திற்கும் விழா எடுப்பது திரு அவையில் அதனுடைய பாரம்பரியத்திலே விளங்குகின்றது. இயேசுவினுடைய இதயம் இறை தந்தையினுடைய இரக்கம் மிக்க அவருடைய இயல்பை சுட்டி காட்டுகின்ற உயிரூட்டமுள்ள ஒரு இதயமாக விளங்கியது என்று கூறுகின்ற திரு அவை மரியன்னையினுடைய உள்ளத்திலே கடவுள் மீதும் இயேசு மீதும் அவள் கொண்டிருந்த அன்பையும், குறிப்பாக இயேசுவினுடைய பாடுகளிலே அவள் பங்கேற்ற விதத்தை, அவளுடைய மனநிலை, அவளுடைய செயல்பாடு, அவள் இயேசுவோடு உடனிருந்தது, இயேசுவோடு உடன் பயணித்தது, இப்படிப்பட்ட இயேசுவினுடைய வேதனைகளை துன்பத்திலே அவள் இரண்டர கலந்து கொண்டாள். இந்த மரியாள் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது சிமியோன் என்கின்ற இறைவாக்கினர், ஆழ்ந்த பக்தியும் பக்குவமும் கொண்ட ஆன்மீக வளர்ச்சியும் கொண்ட இறைவனோடு நெருக்கமான முறையிலே இணைந்திருந்த இந்த மனிதர் மரியாளை பார்த்து உன்னுடைய இதயத்தை வாள் ஊடுருவும் என்று சொல்லுகின்றார். இன்று நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ தாய்மார்கள் அவர்கள் மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே தங்களுடைய பிள்ளைகளை பற்றி உணர்கின்ற அதே வேளையில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகின்ற, அவர்களுடைய துன்பத்திலே பிரிக்க முடியாத அன்பினால் துன்புற்று கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வினுடைய கனவை காணுகின்ற தாய், அந்த பிள்ளையினுடைய தோல்வியிலும் இழப்பிலும் வேதனையிலும் துன்பத்திலும், அல்லது அது தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய ஒரு சான்றோனாக சிறந்தவராக நல்ல மதிப்புள்ளவராக வளரவில்லையே வாழவில்லையே என்று ஏங்குகின்ற தாய்மார்களுடைய கண்ணீர், அவர்களுடைய வேதனை, இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு ஒரு அறநெறி கொண்ட ஒரு உயர்வான தரம்மிக்க வாழ்வாக மலரவில்லையே என்று கண்ணீரோடு வாழுகின்ற தாய்மார்கள் பலர். கடந்த பல ஆண்டு கால யுத்த காலத்திலே இளம் பிள்ளைகளை இழந்து நிற்கின்ற தாய்மார்கள் தாம் இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டார்களே என்ற அந்த இழப்பை, வேதனையை தாங்க முடியாமல் இருக்கின்ற பல தாய்மார்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்திலே இருக்கின்றார்கள். தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அது இறங்கும். பெத்த மனம் பித்து என்று சொல்லுவார்கள். பைத்தியம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அதே வேளையிலே பிள்ளை மனம் கல்லு, அதை பற்றி எனக்கு தெரியாதானால் பெத்த மனம் அவர்கள் பிள்ளைகளுக்காக தங்களுடைய நிதானத்தை இழக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் துன்பப்படலாம், வேதனைப்படலாம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த தாய்மை என்கின்ற அந்த ஆளுமையிலே ஆழ பதிந்திருப்பது இரக்க உணர்வாகும். அவருடைய பாசம் என்பது வெறுமனே தலையிலிருந்து பிறக்கின்ற ஒரு உணர்வல்ல. அவர்களுடைய இயற்கையாகவே அந்த இதய துடிப்பில் இருந்து பிறக்கின்ற ஒரு உணர்வு. அதனால் இந்த தாய்மார்கள் தங்களுடைய இரக்க மிகுதியினாலே அவர்கள் வேதனைப்படுவார்கள். அதைத்தான் மரியாள் தன்னுடைய தாய்மைக்குரிய அழைப்பை பெறுகின்ற பொழுது, அந்த பிள்ளை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்ட பொழுது, அந்த கடவுளுடைய அர்ப்பணமாக்கப்பட்ட இயேசு அவர் படுகின்ற வேதனைகளை எல்லாம் இந்த தாயும் சுமந்தாள்.
அவள் இறுதியிலே இயேசுவினுடைய சிலுவைச் சாவு ஒரு குற்றவாளியாக கொடுக்கப்பட்ட தண்டனை சாவின் பொழுது அவர் அந்த தண்டனைக்கு எந்த விதத்திலும் அவர் பொருத்தமானவர் அல்ல என்பதை நன்கு உணர்ந்தவளாக, ஒரு வியாகுல தாயாக அங்கு காட்சி கொடுத்தாள் என்று நாங்கள் அறிகின்றோம். அவளுடைய மடியிலே இயேசுவை வளர்த்தினார்கள் என்று நாங்கள் பாரம்பரிய ரீதியாக நாங்கள் நம்புகின்றோம். மைக்கேல் ஆஞ்சலோ என்கின்ற ஒரு அழகான ஆற்றலுள்ள சிற்பி அவர் வடித்த ஒரு அழகான வடிவம் பியத்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகுற எல்லோருடைய கண்களையும் இதயத்தையும் உணர்வுகளையும் ஈர்க்கக்கூடிய அந்த காட்சி பேதுருவானவர் ஆலயத்திலே ரோமாபுரியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் காட்சி பொருள் அல்ல, அது மக்கள் ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய ஒரு அழகான ஒரு ஓவியம், சிற்பம். ஆகையினாலே இந்த மரியன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு விழா என்பது அவளுடைய தாய்மையினுடைய உள்ளம் பட்ட வேதனைகள், அனுபவித்த துன்பங்கள், இழப்புகள், கண்ணீர் இவற்றின் வழியாக அவள் எப்படி இயேசுவை அன்பு செய்தார் என்றும், அவர் நம்பிய கடவுளை அன்பு செய்தார் என்றும், அதனால் உலகத்திலோ உள்ள ஒவ்வொரு மனிதரையும், ஆணையும் பெண்ணையும், ஒவ்வொருவரையும் அந்த தாய்க்குரிய அன்பினாலே அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்பினுடைய வடிவம் என்னவென்றால், எங்கள் மீது அவள் இறங்குகின்றாள். தாய்க்குரிய பிரமாணிக்கத்தன்மையுள்ள, வீரமுள்ள, பொறுமையுள்ள, நம்பிக்கையுள்ள தாயாக எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இதயத்திலே அரவணைக்க விரும்புகின்றாள். அதனால்தான் இந்த மரியன்னையினுடைய பக்தி எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் அல்லது இறை மக்கள் மத்தியிலே வளர்கின்றதோ அவ்வளவு தூரம் மக்கள் இந்த தாய் மரியினுடைய மாசற்ற இதயத்தின் ஊற்றிலே இருந்து அவர்கள் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்கின்றார்கள். இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். அருள் சாதனங்கள், அருள் கொடுக்கின்ற ஊற்றுக்களிலே இருந்து நாங்கள் முகந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று இறையன்பை பெற்றுக்கொள்ளுகின்ற அதே வேளையில் மரியாள் எங்கள் எல்லோருக்காகவும் பரிந்துரைக்கின்ற கானாவூர் திருமண விழாவிலே இரசம் தீர்ந்து போகின்றது. இரசத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இயேசுவுக்கு இருந்தது என்பதை மரியாள் கண்டாள். இரசத்தை உருவாக்குவதற்கு, அதை உண்டாக்குவதற்கு ஒரு சில நிமிடங்களிலே செய்ய முடியாது. ஆனால் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், உடனடி தீர்வு. அதற்கு இயேசுவிடம் மட்டும் வல்லமை உண்டு என்பதை மரியாள் நம்பினாள். அதே வேளையிலே அவளுடைய இதயம் துடித்தது, ஒத்துணர்வினாலே துடித்தது. இந்த மக்களுக்கு இரசம் தேவை. இங்கே இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி ஒரு கணப்பொழுதிலே அது ஒரு தோல்வியாக போகின்றது என்று உணர்ந்து கொண்டாள். அது அவளுடைய தாய்மையினுடைய உணர்வு. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொள்வோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவையையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயம் மரியன்னையிடம் இருக்கின்றது. அது சாகடிக்கப்படவில்லை. மரியாளுடைய இதயம் இன்னும் துடித்து கொண்டு இருக்கின்றது என்று வரலாறு கூறுகின்றது. பல இடங்களிலே அவள் காட்சி கொடுத்து, இறைவனிடம் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், மனமாறுங்கள், திரும்பி வாருங்கள், அருளை பெறுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு அருளுகின்றேன் என்று உடன் வழி நடக்கின்ற ஒரு பயணியாக காலத்திற்கு காலம் தோன்றுகின்றாள். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாள் இந்த அன்னை மரியாள். அதனால்தான் நாங்கள் இந்த மரியன்னையினுடைய பதிகளை நாடி செல்லுகின்றோம்.
கடல் கடந்து செல்கின்றோம், நடந்து போகின்றோம், பயணிக்கின்றோம், பக்தர்களாக இருக்கின்றோம். இந்த மரியன்னையினுடைய இதயத்திலே இருந்த அந்த ஒத்துணர்வு அவள் எங்களையும் அந்த மரியன்னையினுடைய இதயத்தோடு இணைக்கின்றது. மரியாள் எப்படி இதயத்தால் வாழ்ந்தாள், இந்த வாழ்வினுடைய புதிர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் நற்செய்தியாளர் அழகாக சொல்லி வைத்தார், தன்னுடைய இதயத்தில் வைத்து அவள் தியானித்து வந்தாள், சிந்தித்து வந்தாள். நிகழ்ச்சிகளை எங்களால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவனுடைய வாழ்விலே இடம்பெற்ற நிகழ்வுகள் அவை மறைபொருளாக இருந்தன, மனித புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது, அநீதியாக இருந்தது. இவ்வாறு புரிந்து கொள்ள முடியாத இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏன் என்று நாங்கள் அடிக்கடி கேட்போம், எதற்காக என்று கேட்போம். முழுமையாக எங்களால் அந்த வாழ்க்கையினுடைய புதிர்களை புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலும் மரியாள் எப்படி செயலாற்றினாள் என்பதை அதற்கு சான்று பகர்கின்ற நற்செய்தியாளர்கள், மரியாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே பதித்து தியானித்து சிந்தித்து வந்தாள். கண்டெம்ப்ளேஷன் என்று சொல்லுவார், ஆழ்நிலை தியானம் என்று சொல்வார். ஆழமாக அவள் சிந்திக்கின்றவளாக மௌனமாகினாள். வார்த்தையினால் விவரிக்க முடியாத நிகழ்வுகளை அவள் மௌனத்திலே தன்னை ஒடுக்கி அதை அவள் புரிந்து கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள். அறிந்து கொண்டாள் என்று சொல்லவில்லை, ஏற்றுக்கொண்டாள். அதான் மரியன்னையினுடைய இதயமாகும். அத்தகைய இதயத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாய்மைக்குரிய பண்பினாலும் தாய்மைக்குரிய கரிசனையினாலும் அவளுடைய வல்லமையுள்ள அவர் செய்தது சொல்லுவது போல செய்யுங்கள் தன்னிடம் இருக்கவில்லை, இயேசுவிடம் வழி நடத்தி செல்லுகின்றாள். இயேசுவுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்த மரியா அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அதனால் இந்த நற்செய்தியை நாங்கள் அதை படிக்க படிக்க இந்த மரியன்னையினுடைய ஆளுமையினுடைய சிறப்பை, திரு அவையிலே அவளுக்கு இருக்கின்ற இடத்தை, இயேசுவுடைய வாழ்க்கையில் அவள் இரண்டர கலந்து கொண்ட விதத்தை, அவளுடைய இதயம் எங்களுக்கு கற்றுத் தருகின்ற பாடங்களை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அவர் சொல்லுவது போல செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவை புதுமைகளாக அற்புதங்களாக மலரும் என்று அவள் நம்பிக்கையோடு பணிக்கின்றாள். அவ்வாறு நாங்கள் வேலையாட்களைப் போல மரியன்னையிடம் அவள் சொல்லுகின்ற வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து அவளவ்வாறு தன்னை இறைவனுக்கு அர்ச்சனை அர்ப்பணம் செய்து இதோ உம்முடைய அடிமை என்று தன்னை கொடுத்தாள். இந்த வேலையாட்களுக்கு பணிகின்ற பொழுது அவள் சொல்லுவது போல சொல்லதை செய்தார்கள். அதாவது இயேசுவினுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவுடைய வார்த்தையை கேட்டாள். அவர் சொன்னார், இந்த குடங்களில் தண்ணீரை நிரப்புங்கள், வித்தை காட்ட போறன்னு சொல்லவில்லை. அப்ப இயேசுவினுடைய பிரசன்னத்தை, அவருடைய அன்பை, அவருடைய வல்லமையை கொண்டு வரக்கூடிய மாபெரும் சக்தியாக மரியாள் பயணிக்கின்றாள். மரியன்னையினுடைய இந்த மாசற்ற இதயத்திற்கு விழா எடுத்து அவளுடைய பரிந்துரைகளை பெறுவதற்கும் அவருடைய உள்ளத்திலே இதயத்திலே ஊறிய அந்த நற்பண்புகளை, தாராள சிந்தையை, இரக்க உணர்வை, உடன் இருப்பை, எப்பொழுதும் கரிசனை கொண்டு உற்று நோக்குகின்ற, ஒத்து உணர்வு கொள்ளுகின்ற இந்த பண்புகளை எல்லாம், பாசத்தை எல்லாம் எங்களுடைய இதயங்களிலும் நாங்கள் வளர்த்து கொள்ள இந்த மரியன்னையினுடைய மாசற்ற இதயத்தில் இருந்து கிடைக்கின்ற ஊற்றுக்களில் நாங்கள் பங்கேற்க இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.